இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 25. இந்த சங்கீதத்தின் தலைப்பாக என் இளவயது பாவங்களை நினையாதையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது முழக்கமிட்டிருக்கிறத இதுக்கு தலைப்பாக வச்சுக்கலாம். தாவீது ராஜா தன்னோட முதிர் வயதில் எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கலாம். இந்த சங்கீதத்துக்கு பின்னணியாக நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி அவர் போய் அந்த பாவத்தை உணர்த்திய போது அவர் உணர்ந்து 11வது வசனத்தில் சொல்லியிருக்கபடி தன்னை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கும் போது எழுதியிருக்கலாம். அல்லது சவுல் தன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்ட போது, சவுலுக்கும் அவருக்கு எந்த பகையும் இல்லை, ஆனால் ஒரு தவறான காரியத்தை கூட இருந்தவங்க போய் சொல்லி கொடுத்ததுனால சவுல் தாவீது மேலே ஒரு தவறான எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. தாவீது அவரை தப்பாக நினைக்கல, கடவுளே என்னை பற்றி ஒரு தவறான எண்ணம் அவருக்கு என் மேலே ஏற்பட்டுருச்சு, இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா ஆண்டவருடைய உதவியை தேடும்போதும், கடைசியாக நம்ம எல்லாம் கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய உதவியை தேடுவோம். நமக்கு ஒன்றுமே முடியல அப்படின்னும் போது தான் ஆண்டவரை தேடுவோம். நமக்கு முடியும் காலத்தில் நம்ம ஆண்டவரை தேடுவதில்லை. இடையில் பாஸ்டர் இப்போ சொன்னது போல் என் கைக்குள்ளார இல்லை, என் கைக்குள்ளே இருந்தால் நான் பாரப்படுவேன், என் கைக்குள்ளே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஆண்டவருடையும் விலகி இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கடவுளும் என்னை தள்ளி போயிட்டார், என்னை விட்டு விலகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன், என்னுடைய பாவங்களை நான் சொல்கிறேன், அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எனக்கு ராஜாவாக நினைக்கிற சவுல் அவரும் என்னை விட்டு விலகி போயிட்டார், தவறான எண்ணங்கள் என் மேலே வச்சு விலகி போயிட்டார். இப்படி உலக மனுஷனும் கடவுளும் என்னை விலகி போயிட்டா யார் தான் என்னை காப்பாற்றுறது, என்னை மீட்டுக்கொள்வது யார் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய உதவியை கடைசி நேரத்தில் தாவீது தேடும்போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கலாம். இந்த சங்கீதத்தோட சிறப்பு என்னன்னா, 22 வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதம் எபிரேய மொழியோட உயிர் எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்ட சங்கீதம். இதனுடைய ஒவ்வொரு வசனத்தோட ஆரம்பமும் எபிரேய உயிரெழுத்துக்களில் ஆரம்பிக்கும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அக்ராஸ்டிக் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மனித புலம்பலும் பயத்துடன் கூடிய ஒரு விண்ணப்பமுமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. ஒரு தாவீதோட தனிப்பட்ட புலம்பல், அதுபோக அந்த பயத்தோட கூட ஆண்டவர் மேலே ஒரு பயம் வந்துருச்சு, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சவுலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பயம் நமக்கும் வரணும். ஆண்டவரும் என்னை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிறாரு, பாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன செய்கிறது அப்படின்னு என்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாக விழுறோமோ, இந்த சூழ்நிலை தாவீதுக்கு. கடவுளும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, சவுலும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவரே நான் திரும்ப உங்கள் பாதத்தில் விழறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. இதை ஒரு 5 வசனங்களாக நாம் பிரித்து படித்தோம்னா, முதலாவது 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வை. அந்த சூழ்நிலையிலும் தாவீது அதுதான் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை உமக்கு நேரம் நான் உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னென்னா, என்னுடைய எண்ணங்களை உமது பக்கம் திருப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டு பாடும்போது, ஆராதனையில் பாட்டு பாடும்போது கூட நம்முடைய எண்ணங்கள் இங்கே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கிறத நம்ம உணர்கிறோம். இன்றைக்கு கூட நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம், நம்ம ஆராதனைகளை பாட்டு பாடும்போது நம்மளுடைய எண்ணங்கள் இங்கே இல்லை, வெளியில் எங்கேயோ இருந்ததை நம்ம பார்த்துருக்கலாம். இதைத்தான் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை உமது பக்கம் திருப்புகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ஆராதனையில் பாட்டு பாடும் போதே நம்மளுடைய எண்ணங்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியலன்னா, நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கிற நாட்களில் நம்ம எப்படி ஆண்டவர் பக்கம் திருப்புவோம்? எப்போ 1வது சங்கீதம் மாதிரி
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பது எப்போது அப்படின்னு சொல்லி இந்த 1 முதல் 3 வசனங்களில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தை அவரை நினைப்பவர்கள், அவர் மீது எண்ணத்தை வைப்பவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அப்படின்னு தாவீது உறுதியாக சொல்கிறார். அவருடைய ஒரு கடைசி இக்கட்டான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். 4 முதல் 7 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு விண்ணப்பம், ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ணுறார் பாருங்கள்? வழிகாட்டுதலுக்காக. அவர் மனுஷன்கிட்ட போய் அவர் வழிகாட்டுதலை கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்குறார். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வழிகள் தப்பி போய் நான் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிருபையை எடுத்து விடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு முறை கிருபையை அனுபவிச்சிட்டாரு. அந்த அனுபவித்த கிருபையை திரும்ப ஆண்டவரே எடுத்துக்காதீங்க என்கிட்டருந்து அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. நம்ம அந்த கிருபையை நினைத்து பார்ப்பது கூட அல்ல. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கிருபை நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு நல்ல வீடு கிடச்சிருக்கலாம், நல்ல கார் கிடச்சிருக்கலாம், நல்ல பிள்ளைகள் கிடச்சிருக்கலாம், நல்ல அவங்களுக்கு உண்டான படிப்பு கிடச்சிருக்கலாம், நல்ல வாழ்க்கை ஒன்று கிடச்சிருக்கலாம், அமைஞ்சிருக்கலாம், எல்லாமே அமைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லி நம்ம நினைத்து பார்ப்பதே கிடையாது அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. போன வாரம் தள்ளப்பட்ட கல்லை நம்ம தாவீது பார்த்தோம். ஒரு தள்ளப்பட்ட மனுஷன், அதனுடைய அதனுடைய பின்னணி, வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத கேட்டோம். ஏன் தள்ளப்பட்ட தாவீது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது, கடவுள் மேலே இருக்கும்போது, உங்களுடைய கிருபையை என் மேலே எப்படியே வச்சுட்டிங்க ஆண்டவர், அதை எடுத்துடாதீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது, நம்ம பெரிய கிருபை பெற்றவர்கள். ஏன் நமக்குள்ளார அந்த கிருபை எண்ணங்கள் வரமாட்டேங்குது? கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுத்த படிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நீ என் கொடுத்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நீ ஏன் சொல்லி அந்த கிருபை நமக்கு வரமாட்டேங்குது, அதை நினைத்து பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தாவீது 4 முதல் 7 வசனங்களில். அதோட இன்னொன்று, முன்னால் செய்த பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார். நான் இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கலாம், எத்தனையோ பாவங்களை அவர் நினைத்து பார்த்துருக்கலாம். நமக்கு பெருசாக தெரிஞ்சது பத்சேபா தான். அதுதான் நமக்கு பெருசாக இதில் நம்ம நாத்தான் உணர்த்தும் போது எழுதியிருக்கலான்னு இந்த சங்கீதத்துக்கு பின்னணி இருக்குது. அவர் உணர்த்திய போது இவர் இந்த சங்கீதத்தை ரொம்ப அழுது எழுதியிருக்கலாம் அப்படின்னு கூட இதில் இருக்குது. ஆனால் அவரோட இள வயதில் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கலாம். அதை இங்கே நினைத்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய இள வயது பாவங்களை நீங்கள் நினைக்காத இருங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் அவர் கேட்குற மன்னிப்பை நம்ம கேட்குறோம். நம்ம எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி கேட்குறவர்களாக இருக்கலாம்? பாவத்தை நம்ம எப்போ நினைத்து பார்க்குறோம்? ஒரு முறை கூட நீங்கள் நினைத்து பாருங்கள். தினையிலும் காலையில் நாம் செய்த காரியங்களை, இன்றைக்கி செய்த காரியங்களை நாளை காலையில் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அது நம்முடைய முதல் விண்ணப்பாக இருக்கட்டும். இது தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வழி. அடுத்ததாக, கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களில் அவர் சொல்கிற கருத்து இதுதான். கடவுள் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நான் யார் என்பதை உணர்ந்து தாவீது கடவுளின் கிருபைக்காக காத்து கிடக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை கடவுள் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து 11 முதல் 15 வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் கருணையும் மன்னிப்பும் யாருக்கு கிடைக்கும், கடவுளுடைய கருணையும் மன்னிப்பும் யாருக்கு கிடைக்கும். யாருக்குன்னு சொல்கிறாருன்னா, கடவுளின் குணங்களை அறிந்து அவருக்கு பயப்படுபவருக்கு. கடவுளோட கேரக்டர் நமக்கு தெரியணும். அன்பு, கருணை, இது மாதிரி ஒரு 24 கேரக்டர் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் சொன்னோம். கடவுளுக்குடைய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள்லாம் நினைத்து பார்த்து நம்ம கடவுளுக்கு பயப்படணுமா. அன்பு இருந்தாலும் கருணை இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். நம்ம மேலே அப்பா ரொம்ப அன்பு செலுத்துகிறாருன்னா அவரை சில நேரத்தில் அடிப்போம், வாடா போடான்னு பேசிடுவோம். அவர் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா ஓவர் அன்பு. இப்படி ஓவர் அன்பு இருக்கக்கூடாது. இப்படி கடவுள் மேலே ஓவர் அன்பு. தாவீது ராஜா கடவுளோட அன்பு அவருக்கு தெரியும். பட் அந்த அன்பு என்னை கண்டித்து உணர்த்துது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருந்தார். கடவுளோட கேரக்டரை புரிஞ்சிருந்தார். அதனால் கடவுளுக்கு பயந்து நடந்தார். அதனால் அந்த கடவுளுக்கு பயந்து அவருடைய குணங்களை அறிந்து, அவர் அடித்தா தாங்கவே முடியாது அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். மனுஷன் அடித்தா எந்திரிச்சிடலாம், கடவுள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்திரிக்கவே முடியாது. அதை அறிந்ததுனால அவர்
எனக்கு கடவுளுடைய கருணையும் மன்னிப்பும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவருடைய குணங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். 16 முதல் 22 வரை உள்ள வசனங்கள் ஒரு தனி மனிதனுடைய புலம்பல். எதிரிகளிடமிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இதில் கடைசியாக ஒரு விண்ணப்பத்தை சொல்லி முடிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு எதிரிகளும் நிறைய பெருகி இருக்கிறாங்க, அந்த எதிரிகள்கிட்டருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் கொடுங்க, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்தெடுத்த மனிதன் நான், உம்முடைய கிருபை அபிஷேகம் என்கிட்ட இருக்குதுன்றது எனக்கு தெரியும், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னா அது உமக்கு தான் இப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் வரணும். நான் சரியாக வாழலைன்னா ஆண்டவரே உமக்கு தான் அந்த பாரம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? தாவீது சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் இருந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டுட்டார், இனி அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உமது வழிகளில் நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டார். உம்முடைய குணம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால் நான் உமக்கு பயந்துருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய எதிரிகள் என்னை வீழ்த்தி விட்டால் அது உமக்கு தான், சேம் ஆண்டவரே அப்படிங்கிறார். இப்படி நம்ம சொல்ல தெரியணும். என் வாழ்க்கையில் நான் வீழ்ந்து போயிட்டா ஆண்டவரே உமக்குத்தான் அது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல ஒரு தைரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி 16 முதல் 22 வசனங்கள் அவர் சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் 25 4-5 வசனங்கள் சொல்கிறது, உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் சொல்லுது. ஆனால் அழகாக இயேசு கிறிஸ்து நமக்கு யோவான் 14 நமக்கு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார். ஏன் இயேசு கிறிஸ்துவோட போதனையை நம்ம பின்பற்றி போனால் என்ன? பழைய ஏற்பாட்டில் கேட்டு வாங்கினாங்க. ஆண்டவர்கிட்ட பேச மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் வருவார் போயிடுவார், இருக்கிறாரா என்னான்னு கூட தெரியாது, திடீர்னு வருவார் போயிடுவார். அப்போ கேட்டு வாங்கினாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இங்கே என் மேலே இறங்கவும் உடைய அபிஷேகம் என்கிட்ட இருக்கட்டும், உமது வழிகளை எனக்கு தெரியுவேன்னு. ஆனால் நம்மளுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் ஒரே வார்த்தை, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சிங்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஏன் அதை நம்ம பின்பற்றி போயிடக்கூடாது? தாவீதுக்கு இப்படியெல்லாம் ஒரு டீச்சிங்ஸ் கிடச்சிருந்தா அவர் விட்டுருக்க மாட்டார். அவராக தேடி இருக்கிறது அந்த ஒரு 5 தோரா ஒரே புக்கு, அதில் தேடி நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் படித்து அதுக்கெல்லாம் வசனங்களுக்கெல்லாம் அர்த்தமாக சங்கீதத்தை எழுதி எத்தனை பாடுபட்டிருக்கார். ஏன்னா கடவுளுடைய வழி தெரியல, இதுதான் அப்படின்னு அவருக்கு தெரியல, அதுக்காக அவர்கிட்ட ரொம்ப மன்றாடி இருக்கார். ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக வழிகளை இயேசு கிறிஸ்து சொல்லி நான் தான் அந்த வழின்னு சொல்லிட்டார், அவரை பின்பற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு ஒரு ஈஸியான வழி யோவான் 14:6 நமக்கு சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்து 25:7 சங்கீதம் 25:7 பார்த்திங்கன்னா, பாவத்தை நினையாதேயும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். லூக்கா 9:10 இழந்து போனதை மீட்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பாவத்தினால நம்முடைய வாழ்க்கையை இழந்து போனோம், ஆதி தாய் தகப்பன் செய்த பாவத்தினால நம்முடைய வாழ்க்கையை இழந்து போனோம். இந்த வாழ்க்கையை நான் திரும்ப கொடுக்கறதுக்கே இயேசு வந்திருக்கேன்னு நமக்கு சொல்லிட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு அப்படி எந்த உறுதியும் அவங்களுக்கு கொடுக்கலை. அதனால் அவர் என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் அவர் என்னுடைய இளவயது பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அதை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே இயேசு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நினச்சி அந்த பாவத்தில் இருக்கிறத மீட்டெடுக்கிறது தான் நானே வந்தேன், என்னுடைய உயிரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் லூக்கா 9:10 நம்ம சொல்கிறத பார்க்குறோம். எனவே எப்படி இயேசுவோடு நடப்பது, ஹவு டு வாக் வித் ஜீசஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் எந்த விதமான தேவையில்லாத குழப்பங்களும் வராது அப்படிங்கிறது இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே தன்னுடைய இளவயது பாவங்களை நினையாதே ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்வது போல இந்த சங்கீதத்தை படித்த நாமும் தினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பாவங்களை விட்டு விடுபவர்களாக இருப்போம். ஆமேன்.